போன வீடியோவில் நம்ம அடர்த்தி வனத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டிவார்மிங் பற்றி பார்க்க போகிறோம். டிவார்மிங்னா என்ன? குடற்புழு நீக்கம். குடற்புழு நீக்கம் ஆட்டுக்கு ஏன் செய்யணும்? குடற்புழு நீக்கம் பண்ணலைன்னா ஆடை வளர்க்க முடியாதா? அப்படிலாம் கிடையாது. குடற்புழு நீக்கம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாதத்துக்கு ஒரு 3 இல்லை 4 கிலோ வெயிட் கெயின் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். குடற்புழு நீக்கம் ஆட்டுக்கு என்னென்ன முறையில் குடற்புழு நீக்கம் பண்ணலாம்? ஒன்று இயற்கை முறையிலும் இருக்குது, ஒன்று செயற்கை முறையிலும் இருக்குது. இயற்கை முறையில் நீங்கள் கற்றாழை கொடுக்கலாம். இன்னும் செயற்கை முறையில் அல்பண்டாசோல் அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு 15 கிலோ இருக்கிற ஆட்டுக்கு நீங்கள் ஒரு 5 ml கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிவார்மிங் பண்ணலாம். உங்கள் ஆடு நீங்கள் நினச்ச அளவுக்கு வெயிட் கெயின் கொண்டு வர முடியும். நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆடு காய்ச்சல் ஏற்பட்டு உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டிவார்மிங் பண்ணிவிட்டு தொடர்ந்து 2 நாள் லிவர் டானிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆடு நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் ஒன்றும் எதுவும் பிரச்சனை ஏற்படாது. அதனால் ஒரு வாட்டி டிவார்மிங் பண்ணும் போதும் கேட்டு கண்டிப்பாக டிவார்மிங் பண்ணுங்கள். எந்த வித பிரச்சனையும் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேங்க.